வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்புரான் படம் எப்படி இருக்குது. அண்ட் லைட்டாக நேற்று வேற லூசிஃபர் படத்தை ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணிட்டு தானே தேட்டருக்கு போனது. ஆக்சுவலாக பிருத்திவிராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டாண்டலோன் படமாகவே இது ஒர்க் ஆகும், அதை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, பார்க்காதவங்களுக்கு கூட இது புரியுங்கிற மாதிரி தான் சொன்னார். ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே வராங்க. சரி, ஒரு ரீவிசிட் பண்ணிட்டு போவோமேன்னு தான் போனது. இந்த படத்தோட கதை என்னன்னா, டொவினோ தாமஸை சிஎம்மாக ஆக்கிட்டு, தம்பி இந்த கேரளாவை கண்கலங்காமல் பார்த்துக்கங்கிற மாதிரியே சொல்லிட்டு, ஐயா என் பேர் ஸ்டீஃபன், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலர் சமாளிக்கிட்டு அந்த கேங் கூட இவர் கிளம்பியிருப்பார். இந்த எம்புரான் படத்தில் சிஎம்ஆ இருக்கிற டொவினோ தாமஸ் லைட்டா அவருக்குள்ள இருக்க அந்த வில்லன் எட்டி பார்க்க கிட்டத்தட்ட அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி வில்லத்தனத்தை காட்டணும்னு நினைக்க அவர் ஒரு சில வில்லங்கமான வேலைகளை பார்க்குறாரு. அதை பார்க்குற மஞ்சு வாரியருக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. ஆஹா, இவன் விட்டா கேரளாவே மொத்தமாக காலி பண்ணுவானே, இதெல்லாம் ரொம்ப ராங் ப்ரோ. இந்த ராங்கை ஸ்ட்ராங்காக தட்டி கேட்க அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், ஆப்ரஹாம் என்ட்ரி கொடுத்தாதான் இவன் ஆட்டத்தை அடக்க முடியும்னு இப்போ அவர் திரும்பி வந்தாரா. இதுக்கு நடுவில் போன பார்ட்டில் விவேக் ஓபராய் பாபி அப்படிங்கிற ரோலில் வில்லத்தனம் பண்ணியிருப்பார். இதில் பஜ்ரங்கி அப்படின்னு ஒரு வில்லன் கேங் வேறு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி சமாளிச்சாரு, இந்த சிஎம் செய்கிற விஷயங்களை எப்படி இவர் தட்டி கேட்டார், மொத்தமாக இது எல்லாத்தையும் சரி கட்டினாருங்கிறது தான் இந்த எம்புரான் படத்தோட கதை. ஆக்சுவலாக லூசிஃபர் படத்திலேயே ஹீரோ எடுத்தது மேலே என்ட்ரி ஆக மாட்டார், அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவார். அந்த படத்தில் அவர் இருப்பார், ஆனால் அவர் வர இடங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹீரோ சார் நீங்களே எல்லா ஃப்ரேமுக்கும் வாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பண்ண மாட்டார். அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி அதுக்கே ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தார். இந்த டார்க் நைட் ட்ரையாலஜியில் பார்த்தீங்கன்னாக்க பேட்மேன் வருவார், ஆனால் அவர் இருக்கிற இடம்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கும். பேட்மேன் படம் தான், அதுக்குன்னு சீனுக்கு சீன் பேட்மேன் காட்டணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த கதையவே பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். அது ஆக்சுவலாக லூசிஃபர் படத்தில் ஒர்க் ஆச்சு. ஏன்னா சும்மா காரை லாக் பண்ண தான் ஒரு நார்மலாக நடந்து வர அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், அப்படியே தூக்கி காலை வச்சு அப்படியே ஒரு லுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸை சும்மா தூக்கி சாப்பிட்ற வகையில் தான் சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பார் லூசிஃபர் படத்தில். அப்படிதான் இந்த படத்துலேயும் 30 நிமிஷம் இல்லவா 40 நிமிஷம் ஆச்சு. சார் எங்கே சார் மோகன்லால் சார், அவரை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் என்ட்ரியே கொடுக்குறாரு. அண்ட் அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான் இந்த படத்தையுமே காப்பாற்றுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ண விதத்துலையும் சரி, வில்லன் கேங்க அவங்க எவ்வளோ கொடூரக்காரனுங்க தெரியுமாங்கிற மாதிரி அந்த சீனை பெருசாக ஸ்டேஜ் பண்ண விதமாகவும் அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டொவினோ தாமஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, மஞ்சு வாரியர் மேடம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற அந்த சீனுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் போன படத்தை விட பட்ஜெட்டாகவும் விஷுவலாகவும் வேற லெவலாக இந்த படத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அவ்வளோ செலவு பண்ணுறாங்கப்பா, அந்த செலவு நல்லாவே தெரியுதுன்ற மாதிரியே ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் தெரியுது. குவாலிட்டியாகவும் இந்த படத்தை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சில ஃப்ரேம்ஸில் அந்த எல்லுங்கிற விஷயம் அப்படியே எல்லுங்கிறதுலேருந்தே மோகன்லால் பேரை கொண்டு வருவார்ல, அதை விட இதில் அந்த சிலுவையில் காட்டுறதா இருக்கட்டும், மரம் எரிஞ்சு எல்லுன்னு காட்டுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இது மாதிரி விஷுவலாக சில இடங்கள் விளையாடுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற விஷயங்கள் தான். அது எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த கதையாக போகிற விதம், அந்த கதையாக கொண்டு போகிற விதங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. எனக்கு லூசிஃபர் படத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு என்ட்ரி ஆகிற விதத்திலேயே நமக்கு புரிய வச்சதா இருக்கட்டும், மஞ்சு வாரியர் அவரை வெறுக்கிறதா இருக்கட்டும், வேற வழியே இல்லைனா நீ உதவி கேட்கற ஒரே ஆள் ஸ்டீஃபன் தான் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், பெரிய ஹீரோ தான் சார் ஆனால் அவரே தூக்கி வில்ல உள்ள வச்சிருவான்ற மாதிரி. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியரை மிரட்டும் போது அவன் செய்யாத தப்புக்காகவே ஒருத்தர் தூக்கி உள்ள வச்சான், செஞ்ச தப்பு இவ்வளோ இருக்குது, உன்னை தூக்கி வைக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த மிரட்டுற மூமெண்ட்லாம் எனக்கு அப்படி ஒர்க் ஆச்சு. ஆனால் அப்படி இதில் பெருசாக எதுவும் இல்லாமல் பேசிக் லெவல் வில்லன் கேங்க தான் இவங்க இருக்காங்க. அங்கே மொத்தமாக சிஎம் யார் ஆக போறா, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இவருடைய டவுன்ஃபால்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. இதில் வெறும் ஹீரோவை எலிவேட் பண்ணுற விஷயங்களாவே படம் முழுக்க இருக்கு. நான் இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் தான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அரை மணி நேரங்கிறது ஃபுல்லாக ஹிந்தியில தான் பேசுவாங்க, சப்டைட்டில் தமிழில் ஓடிக்கிட்டு இருக்கான். அவர் 10 நிமிஷம் கழிச்சு தமிழில் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல. என்னப்பா தமிழில் தானே இருக்குன்னு வந்தேன், என்ன ஹிந்தியிலே பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி டவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கேங் வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் போகுது போயிட்டே இருக்குது. மோகன்லால் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்பா வந்துட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தவிர அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப போயிட்டே இருக்குது. ஏன்டா ஸ்லோவாக போனால் ஒன்றால் உட்காந்து பார்க்க முடியாதுன்னா லூசிஃபரும் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் வெறும் அவரை பில்டப் கொடுக்குற அந்த விஷயங்கள் மட்டும் இருக்காது. அதை தாண்டி அங்கே இருக்கிற பிரச்சனைங்க, மற்ற கேரக்டர்ஸை கொண்டு போகிற விதம், அதுக்கு நடுவில் ஸ்டீஃபன் யாருன்னு சொல்கிற விதங்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இதில் எலிவேட் பண்ணுற சீனாவே போயிட்டு இருக்குங்கிறதுனால ரொம்ப போயிட்டே இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அதுலேயும் காட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், அப்புறம் மஞ்சு வாரியருடைய 3 விஷயம் பண்ணுவாங்க பாருங்களேன் அப்படின்னு அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற இடங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இதில் நல்லா இருந்துச்சு. அண்ட் தேர்ட் பார்ட்டுக்கும் லீடு கொடுத்துட்டாங்கப்பா. ஆல்ரெடி இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருந்தாரு 3 பார்ட்டை தான் நாங்கள் ஆல்ரெடி பிளானே பண்ணியிருக்கோம். இது சும்மா நாங்கள் ஒன்று இட்டாச்சுன்னா அடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணதே இது 3 பார்ட்டாக மொத்த கதையாக சொல்லி முடிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 3வது பார்ட்டுக்கும் இதில் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இது மோகன்லால் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸை அப்படியே தூக்கி சாப்பிட்ற வகையில் தான் ஏகப்பட்ட அந்த மாஸ் எலிவேஷன் சீன்ஸ்லாம் வச்சிருக்கிறார். ஆனால் லூசிஃபர் படம் பார்த்தவங்க, லூசிஃபர் படத்தோடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது கம்மி தான். லூசிஃபர் படம் என்னன்னாலும் வேற லெவலுங்க, அந்த லெவலுக்குலாம் இது இல்லை அப்படிங்கிற ஃபீல் தான் வரும். அண்ட் இதில் எம்பூரானே அந்த சாங்கு, எம்பூரானே அந்த சாங் நல்லா இருந்துச்சுப்பா. அது ஒரு மாதிரி கேட்டு பிடிச்சிச்சா, அதை கரெக்டாக அவங்க பிளேஸ் பண்ண இடமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஃபேமிலியாக அந்த படத்தை ட்ரை பண்ணலாமான்னா, வில்லன் கேங் ஓப்பனிங்கில் செய்கிற விஷயம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அப்புறம் வைலன்ஸ் ஏரியாவெலாம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக லூசிஃபர் பார்க்காமலே அதை போய் பார்க்கலாமான்னா மற்ற கேரக்டர்ஸோட நீங்கள் பெருசாக கனெக்டே ஆக மாட்டீங்க.
லூசிஃபரை பார்த்துட்டு போனீங்கன்னா ஓ இந்த கேரக்டர்லாம் எப்படி ஆனாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, இந்த கேரக்டர் எப்படி இருந்து எப்படியா மாறி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகியாச்சும் பார்ப்பீங்க. அதை பார்க்காமலே ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. பட் மலையாள இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிம்பிளான கதையை வச்சுக்கிட்டு அவங்க 6 அடிப்பாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே பிரம்மாண்டமாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பட் சிங்கிள் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட் வரட்டும், மொத்தமாக இந்த ட்ரையாலஜியா எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த பார்ட்டில் இதில் பண்ண சில விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் சரி கட்டுவாங்க நம்புறேன். ஓவரால் இந்த படம் எனக்கு லூசிஃபர் அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஸ்டில் லூசிஃபர் தான் டாப்பில் இருக்குது. இது ஒரு ஆவரேஜான படம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.